Assalamualaikum. Hello everyone. Welcome to Mom's Secret. Eid Mubarak to all my friends and family. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? We all are doing good. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பெஷலான ஈத் டெசர்ட் ரெசிபி தான் கூட நான் ஷேர் பண்றேன். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்பவே சிம்பிளா குயிக்கா பண்ற மாதிரியான ரெசிபி தான் இது. பட் ஆனா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதை ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா என்னோடய ஸ்டோரியில் வந்து நான் ஆட் பண்ணிக்குவேன். ஸோ இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ரெண்டு ரெசிபிக்குமே வந்து மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பால். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாலை வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு டிப்பு, நீங்கள் பால் காய்ச்சும் போது ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றுனீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு அடி பிடிக்காது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். பால் நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபலூடா ரெடி பண்ண போகிறோம். அந்த ஃபலூடாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் அகர் வந்து பாயில் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஜெல்லி லேயர் ரெடி பண்ணோம். நீங்கள் நார்மல் ஜெலட்டனில் கூட நீங்கள் ஜெல்லி பண்ணலாம். நான் வந்து அகர் யூஸ் பண்ணி பண்ணுறேன். பால் பாயில் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அகர் கூட பார்த்தீங்கன்னா கரைஞ்சிடுச்சு. இப்போ அதுலேயும் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான கலர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 மணி நேரத்தில் வந்து செட் ஆகிடும். நான் வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர் எடுத்திருக்கேன். பிங்க், பர்பிள், அதுக்கப்புறம் க்ரீன். ஸோ பிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோஸ் மில்க் சிரப் சேர்த்துக்கிறேன். பர்பிள் அப்புறம் க்ரீன் வந்து நான் ஃபுட் கலர் தான் சேர்க்குறேன். ஸோ இந்த ஜெல்லி பார்த்தீங்கன்னா அகர் ஜெலட்டின், அதுக்கப்புறம் ஜெல்லி இன்ஸ்டன்ட் மிக்ஸ் கூட நீங்கள் விற்கும் கடையில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபலூடாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஜெல்லி, அதுக்கப்புறம் வந்து சியா சீட்ஸ் இல்லைனா வந்து சப்ஜா விதை சேர்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சேமியா சேர்த்துக்குவாங்க. பட் நான் இன்றைக்கி வந்து சேமியா ஆட் பண்ணாமல் தான் செய்ய போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோஸ் மில்க் ரெடி பண்ண போகிறேன். ஆல்ரெடி பால் வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் மில்க் சிரப் சேர்த்துட்டு இந்த பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணுறேன். ஸோ 2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அகர் நல்லா செட் ஆகிடுக்கு. ரோஸ் மில்க்கும் நல்லா கோல்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஐஸ்கிரீம் சேர்த்துக்கணும். அதுக்காக நான் வந்து ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஃபலூடா குல்ஃபி. சியா சீட்ஸ் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து சோக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஆப்பிள், அதுக்கப்புறம் பனானா, பொமோகிரானட், மாதுளப்பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எந்த ஃப்ரூட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜெல்லியை வந்து சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் நம்ம வந்து லேயர் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஃபலூடா ரெடி ஆகிடும். ஜெலட்டின், அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் இது எல்லாத்தையும் நீங்கள் முதல் நாள் நைட்டே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே சர்வ் பண்ணும்போது கோல்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ணி வச்சுருந்த ஜெல்லி அகரை வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சியா சீட்ஸ் இல்லைனா வந்து சப்ஜா விதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆப்பிள், பனானா, அதுக்கப்புறம் பொமோகிரானட், மாதுளப்பழம் வந்து சேர்த்துக்கிறேன். கடைசியாக வந்து க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக நான் பாதாம் ஸ்லைஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ அது ஆப்ஷனல் தான். இதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கோல்டான ரோஸ் மில்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கு மேலே ஐஸ்கிரீம் வந்து ஸ்கூப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நல்லா கோல்டாக சர்வ் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ஃபலூடா ரெடி ஆகிடும். ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டர் ஸ்காட்ச், வெண்ணிலா அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் கிளாஸையும் வந்து ரெடி பண்ணிக்கிறேன்.
இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டெசர்ட் தான் இது. ஸோ இந்த ஃபலூடா ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா நான் வந்து ரஸ்க் யூஸ் பண்ணி இந்த ரெசிபி பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி பால் வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தோம்ல ரோஸ் மில்க்காக. ஸோ மிச்சம் இருக்கிற பாலில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மில்க் மேட் இல்லைனா வந்து கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து மெயின் பார்த்தீங்கன்னா இந்த ரப்டி தான். இந்த ரப்டி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா ஈஸியாக நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக நான் வந்து ஆல்மண்ட் ஸ்லைஸ் சேர்த்துக்கிறேன், பாதாம். இது நல்லா ஒரு 1/4 மணி நேரம் வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ பால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அது 1 மணி நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டேன். நம்மளோட ரப்டி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரஸ்க்கு, அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரப்டி, அதுக்கப்புறம் சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரஸ்க்கை வந்து லைட்டாக இந்த சுகர் சிரப்பில் டிப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த ரப்டி மட்டும் ரெடியாக இருந்துச்சுன்னா இந்த டெசர்ட் வந்து நீங்கள் குவிக்காக பண்ணிடலாம். ஸோ எல்லா ரஸ்கையுமே பார்த்தீங்கன்னா நான் சுகர் சிரப்பில் டிப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கடைசியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ரப்டியை வந்து சேர்த்துக்கோங்க. இது பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கோல்டாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஈதுக்கு இந்த 2 ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned, stay healthy. Thank you for watching.